தலைமுறைக்கு வணக்கம். என் பேர் வீரப்பன் அருள் செல்வன். நாங்கள் குவைத்து தமிழ் வாழ் மக்கள் இதிலிருந்து வந்திருக்கோம். எங்களுடைய சங்கத்தின் மூலம் நாங்கள் பலதரப்பட்ட நலத்திட்டங்களை தமிழ்நாட்டையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இடத்துல 4 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து 4 ஸ்கூல்லேயுமே ஸ்மார்ட் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது எங்களுடைய சங்கத்தின் மூலம் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ புதிதாக துவங்கப்பட்டிருக்கிறதுல எங்களுடைய ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, இந்த ட்ரைனிங் மூலம் ஏறத்தாழ 1000க்கும் மேலே பொறியியல் வல்லுநர்களை கல்ஃப் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த ட்ரைனிங்கான முகவர்களும் இப்போ கொடுத்துட்ருக்கோம். பல மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாமே இதில் இருக்குது. துணை முதல்வர் கடந்த முறையும் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுடைய தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தமிழ் மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் சார். நன்றி. வணக்கம். நாங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து நாங்கள் ஒரு டீமாக ஒரு 50 பேர் வந்திருக்கோம். இங்கே கடந்த 4 வருஷமாக நாங்கள் இங்கே 4 வருஷமாக கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் கொண்டு போய் சவுதியில் கொண்டு போய் காமிக்கிறப்போ சவுதி இவர் பேர் சாதிக் அல் மாஜித், இவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துகிறீங்களே, உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒன்று சேர்க்குறீங்களே, எப்படி இது சாத்தியமாகுது, நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் அவர் இங்கே ஆரம்பிக்காரு. அவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களையும் பார்த்துருக்காங்க, நேற்று செஞ்சாங்க. நாளைக்கு சிஎம்ஐயும் பார்த்துட்டு தான் போகணுன்ட்ருக்காங்க. இவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிசயமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதான் சொன்னோம், இந்த எல்லா தமிழர்களையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் பார்க்க வச்ச நம்ம தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் எங்கள் சவுதி தமிழர் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மயிலாடுதுறை வெங்கடேஷ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழால் இணைவோம் தரணில் உயர்வோம் என்று தமிழக முதல்வரின் அந்நிய தமிழர்களை ஒருங்கிணைந்த இன்று ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரையும் ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சிகளை பரிமாறக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கிய தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் தமிழக இணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சவுதி அரேபியாவில் இருந்து வந்திருக்கின்றோம். 22 சங்கங்களை ஒன்றிணைத்து யுனைடெட் தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே உள்ள தமிழர்களுக்குள்ள பிரச்சனைகளை தமிழக அரசு மூலம் தீர்வு கண்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறோம். அனைவரையும் இன்றைக்கு சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்கள் தொலைக்காட்சி வாயிலில் எதுவும் அங்கே உள்ள மீட்க முடியும் நபரை எங்களை அணுகுங்க. நாங்கள் தமிழ் அமைப்பு மூலியமாக கவர்மெண்ட் ஒத்துழைத்து நாங்கள் அனைத்து உதவியும் செய்து கொடுக்கிறோம். நன்றி. சவுதி அரேபியா தமாம் பிலால் முருகதாஸ் சிவா. சவுதி அரேபியாவிலிருந்து முருகதாஸ், யுனைடெட் தமிழ் சங்கம், சவுதி அரேபியா. நன்றி. ஓகே. வணக்கம். என் பேர் ராஜ். நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். சிறகடித்த பறவைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி கூட்டுக்கு வந்த மாதிரி இந்த அயலக தமிழர் தினம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. மொத்தம் 65 நாடுகள்ல இருந்து வந்திருக்க தமிழர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சங்கமிக்கின்றது பெரிய விஷயமும், அதுலேயும் தமிழ்நாட்டில் நடக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி திட்டங்களும் அறிவிச்சிருக்க தமிழக அரசு அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு அறிவிச்சிருக்க திட்டங்கள்லாம் மிக சிறப்பாக தான் இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் முதியோருக்கான தொகை வழங்கப்படட்டும், குறிப்பாக தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் ஸ்கூல் படிக்கிற அங்கே இருக்க தமிழவங்க நடத்துகிற தமிழ் பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த செலவு தொகையை கவர்மெண்ட் ஏற்றுக்குது. தமிழ் ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் கலைகள், இப்போ நம்ம பண்பாட்டு கலைகளாக இருந்தாலும் சரி, தெருக்கூத்து இருந்தாலும் சரி, சிலம்பமாக இருந்தாலும் சரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களை ஏற்படுத்தி அங்கே அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே வரவேற்கிறது. ஏன்னா அந்த ஊரில் வாழ்ந்து அங்கேயே பிறந்திருக்க அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடியதுக்கு எளிதாக இருக்குது. அதனால் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இவங்க சின்ன பசங்க அவங்களுக்கெல்லாம் கடத்தியாக நம்ம தமிழ் கடத்துறதே பெரிய விஷயமா இருந்த இது இப்போ நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்மளோட கலைகள் எல்லாத்தையும் இயல் இசை நாடகம் எல்லாம் கடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும்
இந்த துறையைச் சேர்ந்த ஐயா நாசர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் ராஜ். எல்லோருக்கும் வணக்கம். நான் சிங்கப்பூர்ல இருந்து உட்லேண்ட் சமூகம் என்ற இந்திய நற்பணி செயற்குழு சார்பாக இங்கே வந்து கலந்துருக்கேன். கடந்த 3 ஆண்டுகளாக நான் தொடர்ச்சியாக கலந்துக்கிறேன். இங்கே வரும்பொழுது கனடா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை இது போன்ற ஒரு 50 நாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய தமிழர் பிரதிநிதிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இங்கே இருக்கிற பல்வேறு நம்முடைய மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் இது பற்றின ஒரு புரிதல்கள் வந்து இங்கே ஏற்படுது. தமிழக அரசாங்கம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கடந்த 5 வருடமாக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கடந்த 3 வருஷமாக கலந்துக்கிட்டதில் எங்ககிட்ட இருந்து இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை அங்கே கொண்டு போகிறது, அங்கே இருக்கிற சில நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து இங்கே வந்து நம்ம பல்வேறு நாட்டவரை சந்தித்து அதில் அவங்கக்கிட்ட நாம் ஷேர் பண்ணிக்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இதை வந்து தமிழக அரசாங்கம் வந்து தொடர்ந்து இதை முன்னெடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை சிறப்பாக நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா அடுத்த தலைமுறை தான் இதை வந்து முன்னெடுத்து போகணும். அடுத்த தலைமுறை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இது போன்ற விழாக்களை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து நடத்தணும். இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எல்லாருக்குமே. தமிழனா இதை வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நான் ஒன்று சொல்லுவேன். நன்றி. ஓகே சார். செந்தில் முருகன், சிங்கப்பூர்.